ராணிப்பேட்டை அருகே டாடாவின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சுமார் 20,000 பேருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு. நாமக்கல் அருகே பிடிபட்ட ஏடிஎம் கொள்ளையர்களிடம் ஆந்திரா போலீசார் விசாரணை. கொள்ளையர்கள் 5 பேரும் சற்று நேரத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்படுகின்றனர். கேரள ஏடிஎம்களில் கொள்ளையடிக்க ஹரியானாவிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்த 2 கொள்ளையர்கள் 3 பேர் காரிலும் 2 பேர் கண்டெய்னரிலும் பிரிந்து வந்து திட்டம் தீட்டியதும் காவல்துறை விசாரணையில் அம்பலம். நாமக்கல்லில் என்கவுண்டர் செய்யப்பட்ட ஏடிஎம் கொள்ளையன் ஜிமான்தீன் உடல் கூராய்வு செய்வதில் தாமதம். உறவினர்களை அழைத்து வந்து அடையாளம் காட்டிய பிறகு உடலை கூராய்வு செய்ய காவல்துறை முடிவு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசாலையில் பயங்கர வெடி விபத்து. தொடர்ந்து வெடித்து வருவதால் உள்ளே சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்பதில் சிக்கல். ஹொசூர் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. கெமிக்கல் பிரிவில் பற்றி எரியும் தீயால் கரும் புகை மண்டலம் சூழ்ந்தது. கோவை நகரில் கல்லூரி மாணவர்கள் அறை எடுத்து தங்கியிருக்கும் இடங்களில் மாநகர போலீசார் திடீர் சோதனை. போதைப் பொருட்கள், ஆயுதங்கள் ஏதேனும் இருக்கிறதா எனவும் விசாரணை. கோவையில் நேற்று காலமான இயற்கை விவசாயி பாப்பம்மாள் உடலுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் அஞ்சலி. தேக்கம்பட்டி மைதானத்தில் இன்று மாலை உடல் தகனம் செய்யப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் செந்தில் பாலாஜி சந்திப்பு. காலில் விழுந்து வணங்கிய செந்தில் பாலாஜியை ஆற தழுவிய முதல்வர். செஸ் ஒலிம்பியாடில் தங்கம் வென்று சாதித்த பிரக்ஞானந்தா, வைஷாலிக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பாராட்டு. சாதனை தமிழர்களின் குடும்பத்தினருடன் சேர்ந்து வெற்றி கொண்டாட்டம். சென்னையில் தவறவிட்ட செஸ் ஒலிம்பியாட் தங்கத்தை ஹங்கேரியில் கைப்பற்றியது மகிழ்ச்சி. வெற்றி கொண்டாட்ட தருணம் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் பகிர்ந்து கொண்ட வைஷாலி, பிரக்ஞானந்தா. போன ஒலிம்பியாட்ல 2 பேரும் பிரான்ஸ் போடியம்ல இருந்தோம் ஒன்னா. இப்போ அது கோல்டு போடியம்ல நிற்கும் போது பெருமையா இருந்துச்சு. அண்ட் அம்மா 3 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துட்டோம். அது திரும்ப பாத்தீங்களா அந்த விஷுவல்? நான் நிறைய வாட்டி அம்மாவும் நானும் சேர்ந்து பார்த்துட்டோம். அந்த வீடியோ அவ்வளோ அழகா இருந்துச்சு. 2 பேரும் ஃபிளாக்ல பண்ணிட்டு கப் அண்ட் மெடல் வச்சுட்டு இருந்தது. காஞ்சிபுரத்தில் இன்று திமுக பவள விழா பொதுக்கூட்டம். விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் சொத்து வரி 6 விழுக்காடு உயர்வு. சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். நாய்கள் வளர்ப்பு தொடர்பான பிரத்யேக மாநில கொள்கையை வெளியிட்ட தமிழ்நாடு அரசு. நாய் வளர்ப்பவர்கள் உரிய விண்ணப்பத்துடன் 5,000 ரூபாய் கட்டணம் செலுத்த உத்தரவு. அபுதாபியில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த இயக்குநராக மணிரத்னம் தேர்வு. இந்திய திரையுலகில் மதிப்புமிக்க பெண்மணிக்கான விருது சமந்தாவிற்கு வழங்கப்பட்டது. கடும் சர்ச்சை எழுந்த நிலையில் திருப்பதி கோயிலுக்கு இன்று செல்லும் பயணத்தை ரத்து செய்தார் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. மத விவகாரத்தில் மனிதாபிமானமே தனது மதம் என பேட்டி. இந்தியா வங்கதேசம் இடையேயான 2வது டெஸ்ட் போட்டியின் 2வது நாள் ஆட்டம் தாமதம். மழை நீடிக்கும் நிலையில் காத்திருக்கும் வீரர்கள்.
கேரளாவில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நாமக்கலில் சிக்கிய ஏடிஎம் கொள்ளையர்களிடம் 2வது நாளாக 3 மாநில போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, தற்போது விசாரணை நிலவரமானது எந்த கதியில் இருக்கிறது? மேலும் உடற்கூறாய்வு செய்வதற்கு தாமதமாகி வருகிறது, என்ன நிலவரம்? நாமக்கல் வெப்படை அருகே நேற்று கைது செய்யப்பட்ட வடமாநில கொள்ளையர்கள் 5 பேரிடமும் விசாரணையானது விடிய விடிய நடத்தப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் திருச்சூரில் இருக்கக்கூடிய திருச்சூரில் 3 SBI ATMகளில் அடுத்தடுத்து கொள்ளையில் ஈடுபட்ட வடமாநில கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி வரும்பொழுது நாமக்கல் அருகே அவர்கள் தமிழக போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டார்கள். அப்போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் வடமாநில கொள்ளையர் ஒருவர் உயிரிழந்தார், ஒருவர் படுகாயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் 5 பேர் தற்பொழுது காவல்துறையின் விசாரணையில் இருக்கிறார்கள். அவர்களிடம் விடிய விடிய விசாரணையானது தற்பொழுது நடத்தப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தினுடைய SP ராஜேஷ் கண்ணா தலைமையில் இந்த விசாரணையானது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த விசாரணையுடைய ஒரு பகுதியாக இவர்கள் கேரளா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக அந்த மாநில போலீசாரும் தற்பொழுது நாமக்கல் வெப்படை காவல் நிலைய பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். நேற்று இரவு ஆந்திர மாநில போலீசாரும் கேரள போலீசாரும் தொடர்ச்சியாக இது தொடர்பாக அந்த 5 பேரிடமும் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது கேரள மாநில போலீசார் விசாரணையை நடத்தி சென்றிருக்கக்கூடிய நிலையில் ஆந்திர மாநில போலீசார் தொடர்ச்சியாக காவல் நிலையத்தில் இங்கே முகாமிட்டு அவர்களும் தமிழக போலீசாருடன் இணைந்து இந்த விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரவு முழுவதும் நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த கொள்ளையர்கள் ஒருவரான மொஹத் இக்ரம் என்பவர் ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே திருச்சூரில் வந்து தங்கியிருந்ததும் அவர் அங்கு திருச்சூரில் தங்கியிருந்து எந்தெந்த ATMகளில் கொள்ளையடிக்கலாம் என்பது குறித்து முதலிலேயே தங்கியிருந்து திட்டமிட்டிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் இதை தவிர சபீர்கான் மற்றும் சௌஹின் ஆகிய 2 கொள்ளையர்கள் விமானம் மூலமாக டெல்லியிலிருந்து இங்கே வந்து சென்னை வந்திருப்பதும் பின்னர் சென்னையில் இந்த கண்டெய்னர் லாரியில் ஏறி அவர்களும் கேரளாவிற்கு திருச்சூருக்கு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடுவதற்காக கண்டெய்னர் லாரி மூலம் வந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு இருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கொள்ளையர்கள் 5 பேரும் இந்தி மொழி மட்டுமே பேசுவதன் காரணமாக தொடர்ச்சியாக அவர்களிடம் விசாரணை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. இந்தி தெரிந்த போலீசார் மூலமும் மற்றும் இந்தி தெரிந்த ஆசிரியர்கள் மூலமும் இந்த விசாரணையானது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையில் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவடையக்கூடிய நிலையில் இந்த 5 பேரையும் குமாரபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் சிறையில் அடைக்கவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் கேரள மாநில போலீசார் இவர்கள் 5 பேரையும் காவலில் எடுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். நீதிமன்றம் மூலமாக காவலில் எடுத்து திருச்சூரில் நடைபெற்ற ATM கொள்ளை வழக்கில் அவர்களை திருச்சூர் அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்கு போலீசார் தரப்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதனிடையே இறந்த நபர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதன் காரணமாக அவரது உடலை அவரது உறவினர்கள் வருவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதன் காரணமாக அவரது உடலானது நாமக்கல் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் அரசு மருத்துவமனையில் இவரது பிரேத பரிசோதனை செய்வதற்கு 2 நாட்கள் வரை ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இறந்த நபருடைய சொந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் என்பதன் காரணமாக அங்கிருந்து அவரது உறவினர்கள் இங்கே வந்த பின்னரே அந்த இறந்த நபரது உடலானது பிரேத பரிசோதனை செய்வதற்காக போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனிடையே கோவையில் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அசார் என்பவரது உடல்நிலை தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு 2 கால்களிலும் காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு நாளை அறுவை சிகிச்சை செய்வதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனிடையே இந்த கொள்ளையர்கள் இந்த மாநிலங்களை தவிர்த்து மகாராஷ்டிரா மாநிலத்திலும் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற ATM கொள்ளை சம்பவத்திலும் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதும் தற்போது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த மாநில போலீசாருக்கும் இது குறித்த தகவல்களை தெரிவிப்பதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இவர்கள் மேவாட் கொள்ளையர்கள் என அழைக்கப்படக்கூடிய ஒரு கும்பலாக சென்று திட்டமிட்டு இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் என்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த மேவாட் கொள்ளையர்கள் குறித்து ஒரு விரிவான விசாரணை நடத்துவதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். தமிழக போலீசார் மட்டுமின்றி அண்டை மாநில போலீசார் அனைவரோடும் இணைந்து ஒரு விரிவான விசாரணை நடத்துவதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த மேவாட் கொள்ளையர்கள் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலும் இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக
காரணமாக மேலும் வேறு எந்தெந்த பகுதிகளில் இதே போன்று கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது குறித்து ஒரு விரிவான விசாரணை நடத்துவதற்காகவும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவத்திலும் இவர்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்குமா என்ற கோணத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசாரும் இங்கு முகாமிட்டு அவர்களும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த விசாரணையானது ஒரு விரிவாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் 3 மாநில போலீசார் அடுத்தடுத்து விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி குருசாமி. ஹொசூர் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து 4 மணி நேரத்துக்கு பின்பு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. விவரங்களுடன் செய்தியாளர் செல்வம் இணைந்திருக்கிறார். செல்வம், தற்போதைய நிலவரம் என்ன? சூரை அடுத்த புத்தனப்பள்ளி பகுதியில் உள்ள பூஸ்தனப்பள்ளி என்ற பகுதியில் கிளமங்கலம் ராயக்கோட்டை பகுதியில் இருக்கிற டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் தான் இன்று காலை 5:30 மணி அளவில் தீயணைப்பு தீ ஏற்பட்டது. மலமலன பற்றி கொண்ட நிலையில அங்கு இருக்கிற ஊழியர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனத்தில் இருந்த தண்ணீரை பீச்சி அடித்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருந்தாலும் முடியாததால் அதிகப்படியான தீ ஏற்பட்டது. இதனால் தேன்கனிக்கோட்டை, ஒசூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தீயணைப்பு வாகனங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவலின் அடிப்படையில் 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அந்த நேரத்தில் பணியில் சுமார் 3000 பேர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். வெவ்வேறு பிளான்டாக இருந்தால் 4வது பிளான்ட்டிலே இந்த தீயானது ஏற்பட்டது. இந்த தீயானது கெமிக்கல் இருந்த பகுதியாக இருப்பதால் அந்த பகுதியில் சிறிதளவு ஊழியர்களே பணியாற்றி கொண்டிருந்தனர். அவர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டனர். மேலும் டிஎஸ்பி சங்கர் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட போலீசார் காவல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மற்றும் இப்பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை வெளியேற்றும் பணியும் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தீயணைப்பு துறையினர் வெகு விரைவாக தீயை அணைத்து வருகிறார்கள். தற்போது தங்கத்துறை அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தீ விபத்துக்கான காரணத்தையும் கேட்டறிந்து வருகிறார். லவண்யா, விவரங்களுக்கு நன்றி செல்வம். கேரளாவில் ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடித்த கும்பல் தமிழ்நாட்டு காவல்துறையிடம் சிக்கியது எப்படி? சினிமாவை மிஞ்சக்கூடிய வகையில் நடைபெற்ற இந்த த்ரில் சேசிங் எங்கு தொடங்கியது? என்ன நடந்தது? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கேரள மாநிலம் திருச்சூரில் வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு கொள்ளையடிக்க தொடங்கிய கும்பல் சுமார் 5 மணி அளவில் அங்கிருந்து தப்பியதாக தெரிகிறது. கேரளாவில் கைவரிசை காட்டிய கும்பல் தொடர்பாக கோவை, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்ட காவல் நிலையங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு காவலர்கள் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட தொடங்கினர். அப்போது காலை 9 மணி அளவில் சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குமாரபாளையத்தில் கண்டெய்னர் லாரி ஒன்று அதிவேகமாக சென்றது. காவலர்களை கண்டதும் நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரி சைக்கிள் மற்றும் கார் மீது மோதியது. இதனைத் தொடர்ந்து சுமார் 9:30 மணி அளவில் காவலர்களுடன் இணைந்து அப்பகுதி மக்களும் கண்டெய்னர் லாரியை துரத்தினர். காலை 10 மணி அளவில் வெப்படையில் இருந்து சங்ககிரி செல்லும் சுங்கச்சாவடியில் சுமார் 30 இருசக்கர வாகனங்களில் காவலர்கள் குவிக்கப்பட்டனர். காவலர்களை கண்டதும் சுதாரித்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் 10-15 மணி அளவில் வாகனத்தை யூட்டர்ன் அடித்துக் கொண்டு ஈரோடு செல்லும் சாலையில் குறுக்கு வழியில் புகுந்தார். இதனை முன்கூட்டியே கிடைத்த காவலர்கள் அந்த குறுக்கு வழியில் தடுப்புகளை அமைத்திருந்தனர். செய்வதறியாது திகைத்த கொள்ளையர்கள் காலை 10:30 மணி அளவில் லாரியில் இருந்து தப்பிக்க முயற்சித்தனர். அவர்களை பொதுமக்கள் சுற்றி வளைத்து தர்ம அடி கொடுத்தபோது கண்டெய்னர் லாரியின் பின்பக்க கதவை காவலர்கள் திறந்தனர். அதில் இருந்த 2 கொள்ளையர்கள் துப்பாக்கி மற்றும் கடப்பாரையால் காவலர்களை தாக்கிவிட்டு முட்புதருக்குள் ஓடினர்.
அவர்களில் ஒருவரை காவல் ஆய்வாளர் தவமணி துப்பாக்கியால் சுட்டார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகள் 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். சுமார் 1.5 மணி நேரத்திற்கு 25 கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற இந்த சேசிங் தமிழ்நாடு காவல்துறையின் தீரத்திற்கு சான்றாக கருதப்படுகிறது.